ஓம் சரவண பவ! என் தங்கப் பிள்ளையே! நான் எத்தனை முறை கூறியிருக்கிறேன், உன்னை விட்டு எந்தச் சூழ்நிலையிலும் நான் விலக மாட்டேன் என்று. உன்னைத் திருத்தி அமைக்கவே இவ்வாறு செய்கிறேன். என் குழந்தை எந்தத் தவறு செய்தாலும் அதை அவர்களுக்குப் புரியும்படி அறிவுறுத்திக் கூறுவேன். அவர்களை விட்டு நான் விலக மாட்டேன். சேற்றில் கல் எறிந்தால் கறைபடுவது உனக்குத்தான். அந்தக் கல்லுக்கும் கறை உண்டு. ஆனால் அதற்கு உயிரில்லை. அதைப் போலவே தான் உனக்கு வரும் பிரச்சனைகளுக்கும் உயிரில்லை. ஆனால் நீ அதைப் பெரிதாய் எடுப்பதால்தான் அதற்குத் தேவையில்லாமல் யோசித்து, உயிர் கொடுத்து கறை என்னும் சேற்றில் கிடந்து அழுது அல்லோலப்படுகிறாய். அதனால் உன் கவலை என்றும் சேற்றில் விழாது நடைபோடு. எல்லாப் பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு இருப்பதை உனக்குத் தெரியும். அதுபோலதான் உன் எல்லாப் பிரச்சனைகளில் இருந்து வெளியே வர சோகம், கவலை இருந்து நகர்ந்து போ. அப்போது அது உன்னைப் பாதிக்காது. உனக்கு எல்லாப் பிரச்சனைகளிலும் இருந்து நிச்சயம் விடுவிப்பாய். உனக்கு எல்லாம் சுகமாகி விடும். உனக்கான வெற்றி காலத்தில் நீ நுழைந்து விட்டாய். யாமிருக்க பயமேன். ஓம் சரவண பவ!